இந்தியா எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைதான் வங்கதேசத்திற்கு ஆத்திரத்தை மூட்டியுள்ளது. இதனால் வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளனர். வங்கதேசத்தில் என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த காணொளியில். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அங்கு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி அமைந்தது. அந்த சமயத்தில் சிறுபான்மையினராக இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்தன. அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொது தேர்தலில் தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மான் வெற்றி பெற்று பிரதமரானார். அதே சமயம் வங்கதேசத்தில் வசிக்கும் மக்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பேன் என்று அமைதியை நிலைநாட்டுவேன் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றனர். இந்தியா வங்கதேச எல்லையில் சட்டவிரோத ஊடுருவல்கள் மட்டுமின்றி கடத்தல்காரர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்து வருகின்றனர். இதனை தடுக்க இந்தியா அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியுள்ள வங்கதேசத்தவர்களை அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதனால் கடுப்பான ஜமாஅத்-இ-இஸ்லாமிய அமைப்பு மட்டுமின்றி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் தலைநகர் டாக்கா அருகே உள்ள குல்ஷன் பகுதியில் டார்ச் லைட் ஏந்தி பேரணி நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி அங்குள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றுள்ளனர். அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்து இந்தியாவிற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்தியா வங்கதேச உறவு சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனை துண்டிக்கவே இது போன்ற போராட்டங்களை சிலர் முன்னெடுப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.